ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குடைமிளகாய் சாதம் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ரெசிபி. இப்போ அதுக்கு நான் 2 குடமிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ வந்து குடமிளகாய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பேன் சூடானதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வந்து நல்லா வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க, இல்லைனா ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம் அப்படின்னா கருகி போயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கோங்க. முழு தனியாக சேர்த்துக்கோங்க. என்கிட்ட முழு தனியாக இல்லாதனால தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். தூள் சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்க்கணும். இதே முழு தனியாவாக சேர்த்துருந்தீங்க அப்படின்னா முன்னாடியே சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆன்லேயே வச்சுட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து தூள் சேர்த்தனால அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வந்து நல்லா கிளறி எடுத்துக்கிறேன். ஏன்னா கருகி போயிடும் நம்ம வந்து ஏதோ தூளாக சேர்க்குறதுனால. இப்போ வந்து இதை அப்படியே ஆற விட்டுறலாம். ஆற விட்டுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ இது கூட வந்து ஒரு 5 பூண்டு பல் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பூண்டு பல் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் தான் எடுத்திருக்கேன், அதனால் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் எடுத்துருந்தீங்கன்னா 2 வகந்து நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு வெங்காயம் கருவேப்பிலையை வந்து நல்லா வதங்குற அளவுக்கு இப்போ வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 குடைமிளகாயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்ன சைஸாக கட் பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு நல்லா வந்து பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து குடைமிளகாவையும் வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். லேசாக மூடி வச்சு இப்போ வந்து நீங்கள் வந்து நல்லா கிளறி விட்டு வேக விட்டுருங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கும்போது குடைமிளகாய் வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ மூடி போட்டு நல்லா ஓப்பன் பண்ணி கீழே கறிக்கிறாமல் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுக்கிறோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் இப்போ வந்து வச்சுக்கணும், இல்லைனா வந்து சேர்த்தது வந்து தீஞ்சு போயிடும். இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ வந்து வடித்து ஆற வச்சுருக்க பொன்னி ரைஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சோறு சேர்த்துக்காமல் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரைஸையும் சேர்த்துட்டு வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஆஃப் பண்ண வேணாம், அடுப்பை வந்து ஆஃப் பண்ணாமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் தான் நம்ம சேர்த்தோம் காய் சேர்க்கும்போது, அதனால் கண்டிப்பாக உப்பு வந்து பத்தாது. உப்பும் பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு கடைசியாக இறக்கும்போது கொஞ்சமாக மல்லித்தலை வந்து துவிக்கலாம். மல்லித்தலை துவிட்டு வந்து இப்போ இதை இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான குடைமிளகாய் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.